ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக இட்லி மாவை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆப்பம்னாலே ஆப்பத்துக்காக தனியாக ஊற வைப்போம். இது ரொம்ப ஈஸி. இட்லிக்கு ஊற வைப்பீங்க இல்லைங்களா, இட்லி அரிசியும் உளுந்தும் அது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஊற வைக்கிற அரிசி கூட ஒரு டம்ளர் அரிசி கூட போட்டுக்குங்க. இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி இட்லிக்கு முதல்ல எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு இருக்கும்போது கிரைண்டரில் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அது கூட அந்த உளுந்தும் மாவும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இட்லிக்கு அரைக்கும் போது நொய் பதத்தில் நம்ம அரைச்சிப்போம். ஆப்பத்துக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், இதில் வேறு எந்த பொருளும் கிடையாது. நம்ம அரைச்சி எடுத்தது கூட நைட்டு கொஞ்சோண்டு நம்ம ஆப்ப சோடாவும் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருவோம். நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம ஆப்பம் சுடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சுவையாக சாஃப்டான ஆப்பம் கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதில் வீட்டில் பெரியவங்களாம் ஆப்பம் செய்யும் பொழுது பச்சரிசி ஊற வச்சு அதை முறைப்படி அது என்னமோ அரைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம தேங்காய் பூலாம் நைட்டே போட்டு அரைச்சிப்பாங்க, அப்புறம் சாதம் போட்டு அரைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாராலையும் செய்ய முடியும் ஆப்பம். அப்போல்லாம் ஆப்பம் அது கரெக்டாக பதத்தில் செஞ்சால் மட்டும்தான் ஆப்பம் வரும். அப்படி கிடையவே கிடையாது. இப்போ யார் வேணாலும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சாச்சு, மாவு நல்லா புளிச்சிருக்கு. ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பால் நம்ம தேங்காய் பால் நம்ம ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம அதை வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கணும். அதில் செகண்ட் பால் தேங்காய் பால் எடுத்து நம்ம ஆப்பம் சுட போகிற வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆப்ப சட்டியை வச்சு நம்ம துணி வச்சு எண்ணெய் துணி வச்சு தொடச்சிட்டு ஆப்ப மாவை நல்லா தண்ணியாக நம்ம கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்ல டேஸ்டான மொறு நடுவில் சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றி வச்சுட்டேன். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடும். இனிமேல் நம்ம எல்லாராலையுமே ஆப்பம் ஈஸியாக செய்ய முடியும். பாருங்கள், சூப்பராக சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம மெனக்கிட்டு ஆப்பத்துக்காக தனியாக டைம் எடுத்து ஒதுக்கி நம்ம செய்ய வேணாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதான் உங்களுக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுவையான ஆப்பம் ரெடி. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.